கல்யாணம் ஆன புதுசுலேயும் சரி, என் பொண்ணு பிறந்து 9th வரையும் சரிங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோங்க. அதுக்கப்புறம் கொரோனா, என் பொண்ணு 10th 11th 12th இப்படின்னும் போது எங்களால் திருப்பதி கோயிலுக்கே போக முடியல. இப்போ காலேஜ் கூட எங்கள் பொண்ணு வந்துட்டாங்க. லீவ் கிடைக்கிற நேரத்தில் டிக்கெட் புக் ஆக மாட்டேங்குது, டிக்கெட் புக் ஆகிற நேரத்தில் லீவ் கிடைக்க மாட்டேங்குது. இப்படியே எங்களுக்கு திருப்பதிக்கு போகிறதுக்கே வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சுங்க. நாங்கள் இருக்கிறது 3 பேர், 3 பேரில் ஒருத்தர் மிஸ் பண்ணாலும் எனக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டோ ஃப்ரெண்டுங்க கிடச்சா அவங்களோட போயிட்டு வந்துடுறாரு திருப்பதிக்கு. நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுறீங்க, எங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலையேன்னு சொல்லும்போது, இங்கே இருக்கிற டி நகருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டி நகர் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க. அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, பக்கத்துலேயே தாயாரம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கேயும் போகலான்னு சொன்னாங்கங்க. டி நகர் பெருமாள் கோயிலில் ஃபோட்டோஸ் எடுக்க விடல, தாயார் கோயிலையும் ஃபோட்டோஸ் எடுக்க விடல. ஆனால் தாயார் கோயிலில் வெளியில் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அங்கே நான் வெளியில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. தாயாரம்மன் கோயிலுக்கும் டி நகர் பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு வந்த சந்தோஷம் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன்.